ஒரு கிராமத்தில் கணேஷ் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் தனது வயதான தாய் தந்தையுடன் வசித்து வந்தான். அவர்கள் மிகவும் ஏழ்மையானவர்கள். ஆனால் கணேஷ் தனது பெற்றோரை உயிராக நேசித்தான். தாய் தந்தை பேன் என்ற ஆத்திச்சூடி வரிகளை அவன் தனது வாழ்வின் அடிப்படை தர்மமாக கருதினான். கணேஷின் பெற்றோர்கள் முதுமையின் காரணமாக உடல்நலக் குறைபாடுகளால் அவதிப்பட்டனர். அவர்கள் படுக்கையில் இருந்து எழக்கூடச் சிரமப்பட்டனர். கணேஷ் தனது பெற்றோர்களுக்கு எந்த குறையும் வைக்கவில்லை. அவன் காலையில் எழுந்து அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்வான். அவர்களுக்கு உணவு ஊட்டுவான், துணிகளைச் சலவை செய்வான், வீட்டையும் சுத்தமாக வைத்துக்கொள்வான். தனது வயலில் வேலை செய்து கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் அவர்களுக்கு தேவையான மருந்துகளையும் வாங்கிக் கொடுப்பான். கிராமத்தில் உள்ள சிலர் கணேஷிடம், கணேஷா, நீ உன் பெற்றோருக்காக இவ்வளவு கஷ்டப்படுகிறாயே. உனக்கு எப்போதுதான் திருமணம்? எப்போது உன் வாழ்க்கையை நீதான் வாழப்போகிறாய் என்று கேட்டார்கள். கணேஷ் புன்னகைத்தான். என் பெற்றோர்களை பேணுவது என் கடமை. அவர்கள் எனக்கு கொடுத்த வாழ்வு பெரிது. தாய் தந்தை பேன் என்பது எனக்கு வெறும் வார்த்தை அல்ல, அது என் வாழ்க்கை. அவர்களை கவனித்துக் கொள்வதில் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. இதுவே எனக்கு ஆனந்தம் என்றான். ஒரு நாள் கடுமையான மழை பெய்தது. அவர்களது சிறிய ஓலை குடிசை வலுவிழந்து இடிந்து விழும் நிலையில் இருந்தது. கணேஷ் தன் பெற்றோரை நினைத்து மிகவும் பயந்தான். அப்போது கிராமத்தில் ஒரு பெரிய வணிகர் தனது ஆடம்பரமான வீட்டை கட்டி முடித்து விருந்துக்கு ஏற்பாடு செய்திருந்தார். அவர் தனது பெற்றோரை கவனிக்காமல் அவர்களை ஒரு சிறிய வீட்டில் தனியாக விட்டுச் சென்றவர். கணேஷ் தனது பெற்றோரை பாதுகாக்க வேண்டும் என்று உறுதியாக இருந்தான். அவன் இரவும் பகலும் உழைத்து சேமித்த பணத்தில் தனது குடிசையின் ஓலையை மாற்றி சுவர்களை வலுப்படுத்தினான். அவன் அதைச் செய்து முடித்த அடுத்த நாளே பெரும் புயல் வீசியது. பலரது வீடுகள் சேதமடைந்தன. ஆனால் கணேஷின் குடிசை உறுதியாக நின்றது. அதே சமயத்தில் வணிகரின் ஆடம்பரமான வீட்டின் சில பகுதிகள் சேதமடைந்தன. ஆனால் அவரது பெற்றோர்கள் தனியாக இருந்த சிறிய வீடு முழுமையாகச் சேதமடைந்தது. வணிகர் தனது தவறை உணர்ந்து தனது பெற்றோர்களை தேடி ஓடி வந்தார். கணேஷின் நேர்மையான செயல்களையும் அவன் தனது பெற்றோர்களுக்கு கொடுத்த மதிப்பையும் கண்ட கிராம மக்கள் அவனை பெரிதும் பாராட்டினர். கணேஷின் இந்தச் செயலால் பல இளைஞர்கள் தங்கள் பெற்றோரை பேணத் தொடங்கினர். தாய் தந்தை பேன் என்ற ஆத்திச்சூடி எப்படி ஒருவனுக்கு நிம்மதியையும் சமுதாயத்தில் மதிப்பையும் பெற்றுத்தரும் என்பதை உணர்த்தியது. காலப்போக்கில் கணேஷின் வாழ்க்கை செழித்தது. This proverb emphasizes the fundamental duty and moral obligation to care for, respect, and safeguard one's parents. It highlights the importance of filial piety, gratitude, and ensuring the well-being of those who brought us into the world and nurtured us.